என்ன நீ செல்ஃபிஷ்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எதுக்காக இப்படி இப்படி பேசிட்டு இருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவன் நீ ஒருத்தன் தானே உள்ளுக்குள்ள பல நாள் சந்தோஷப்பட்டிருக்க. இப்போ நீயே இப்படி பேசிட்டு இருக்க. ப்ளீஸ், நீ என்ன ப்ளேம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. நீ ஏதேதோ பேசிட்டு இருக்காத. ஏய், நான் உன்னை ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கல. வேற எப்படி எப்படி உனக்கான என் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தா ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்ற? அதுக்கு அட்வைஸ் பண்ணாதன்னு சொன்னா உனக்கு புரியலையான்னு கேக்குற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எழில், இப்போ இப்போ எதுக்கு நீ இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? ஏய், நமக்குள்ள பேசிக்கிறது தானே. நீ அம்மா மேல இருக்கிற கோவத்தை என்கிட்ட காமிச்சிட்டு இருக்க. ஓ, இப்போ கோவக்காரன் பட்டை வேற குடுக்குறியா? ஏய், என்ன நீ எது சொன்னாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்கிற? அண்ணே, கோவமா பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள சண்டை பெருசாக போகுதுன்னு நீ போய் ஏதாவது சமாதானமா பேசுன. ஆனந்தி, புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள நம்ம இடையில போனா அது நல்லா இருக்காது. அவங்களா பேசி ஒரு தீர்வு கண்டுபிடிச்சுப்பாங்க. இல்ல அண்ணி, மாமாவை நான் கோவப்பட்டு பார்த்ததே இல்ல. அதான் பயமா இருக்கு. எழில், கொஞ்சம் கூலாயிர. ஏன் இவ்ளோ கோவப்படுற? ஆமா, நான் டென்ஷன் பார்ட்டி சைக்கோ. நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. என்ன பண்ண சொல்ற? எல்லாரும் சேர்ந்து நீ எரிச்சல் பண்ணா நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன். மூர்த்தி, மாப்பிள்ள பேசுறது எனக்கே ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்குடா. நீ பேசி கொஞ்சம் சமரசம் பண்ணி வை. எழிலோட அம்மா அவ்வளவு பெரிய வேலையை பின்னாடி நின்னு பண்ணதை நினைச்சு அவர் மனசுடைஞ்சு போயிருக்காருமா. அந்த விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம